இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, சமீபத்தில் நம்முடைய அறிமுக வகுப்பு, தந்திர அறிமுக வகுப்பு வந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவல் கிளாஸ் அப்படிங்கிறது அட்டன் பண்ணணும் அப்படின்னோன்னா, தாம்பத்தியமா அப்படின்னு அதிர்ச்சியாகி அது நடக்காத மாதிரி ஒரு நண்பர் வந்து, சார் நாங்கள் ஒரு அமைப்பில் இருக்கோம் சார், எங்கள் குழு வந்து பார்த்தீங்கன்னா மனைவியே சகோதரியாக பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க சார். கணவன் மனைவி சேருவதே இல்லை. காசியில் சமீபத்தில் ஒரு நண்பர் நல்ல குடும்ப அமைப்பில் குடும்பத்தோடு பிரிஞ்சு வச்சுட்டு அவர் இயக்கத்தில் போய் சேர்ந்தோன்னா சகோதரன் சகோதரியாக தான் பார்க்குறோம். நாங்கள் மவுண்ட் அபு போகிறோம், அங்கே போயிட்டு எல்லாமே வந்து வசியம் பண்ணி, இந்த அமைப்பு பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, எங்கள் மனைவியை நாங்கள் சகோதரியாக தான் பார்ப்போம் அப்படின்னாங்க. நண்பர்களே, இது என்ன கொடுமை! அதாவது ஈசா வசியம் இது எல்லா மனிதர்களும் கடவுளாக பாருங்கள், அது பெரிய விஷயம் இல்லை. மனைவியை சகோதரியாக பார்ப்பேன், மனைவியை அன்னையாக பார்ப்பேன். காந்தியடிகள் கூட என்னுடைய கஸ்தூரிபாயை அன்னையாகத்தான் பார்க்குறேன். அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் வந்து ஒரு 50-60 வயசுக்கு அப்புறம் தெய்வமாக குருவாக பார்ப்பது என்பது தாந்திரிக வழிமுறையில் நடைமுறை தான். ஆனால் சகோதரியாக மனைவியை பார்த்து விட்டால், இந்த போதனை செய்தால் அது எங்கே இருக்கிறது ஆன்மீக வளர்ச்சி? அதே நண்பர்களே, இந்த பிரெயின் வாஷ் இந்த உங்களை வந்து உங்களுக்குள்ளேயே உங்களுடைய மைண்டை வந்து சாகடித்து மனைவியை சகோதரியாக பார்க்கறது, கணவனை சகோதரனாக பார்க்கறது, இதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தைக்கு நடைமுறை இருக்கும். ஆனால் ஆன்மீக வளர்ச்சி ஏற்படும் என்றால் அறியாதவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், கற்பனையில இமேஜினேஷன்ல எது நடந்திருக்கு? எது நிஜம்? இந்த பூமியில் குழந்தை அவதரித்தது நிஜம், இந்த பூமியில் பிறவிகள் அவதரிப்பது நிஜம், இந்த பூமியில் வந்து இந்த இத்தனை இனப்பெருக்கங்கள் நடப்பது நிஜம். இது அனைத்தும் கற்பனையிலே வேற எந்த மார்க்கத்திலும் நடப்பதில்லை. அது அத்தனையும் தாந்திரிக் மார்க்கம், தாம்பத்திய மார்க்கத்திலும் நடக்கின்றது. அப்ப அந்த வழியில் சென்றால் மட்டும்தானே ஞானம் அடைய முடியும். யதார்த்தமான கேள்வி. நீங்க எந்த வழியில் இன்பத்தை அனுபவிக்கின்றீர்களோ அந்த வழியில் தான் பேரின்பத்தை அனுபவிக்க முடியும். வேற எந்த வழியிலாவது ஒரு கர்மயோகம் ஆத்ம திருப்தி, பக்தி யோகம் பக்தி, மற்ற எத்த யோகங்கள்லாம் இருந்தாலும் சரி, மூச்சு பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல்பாடுகள் தான். ஆனால் அதை வந்து உள்ளார்ந்து அனுபவித்து நீங்கள் போகக்கூடிய விஷயங்கள்ங்கிறது, மனைவியை வந்து குருவாக பார்க்கலாம், மனைவியை வந்து தெய்வமாக பார்க்கலாம், மனைவியை மனைவியாக பாருங்கள் நண்பர்களே. மனைவியை முறையான சிவன் சக்தியாக பார்த்து, சிவன் வந்து தன்னுடைய இடப்பக்கம் சக்தியை வளர்த்துக்கிட்டு தான் விஷ்ணு பெருமாள் தன்னுடைய மனதில் பெருமாள் வந்து மகாலட்சுமி வைத்து தான் இருக்காங்க. வந்து யாரும் சகோதரியாக பார்க்கணுங்கிற ஒரு விஷயங்கள் இதில் இதையெல்லாம் பெருமையாக சொல்கின்றார்கள். இன்னும் எத்தனை பேர் இந்த தாம்பத்தியத்தை இழந்து, வாழ்க்கை இழந்து, அதாவது என்னிடம் 10 பேர் வந்தாக்கா ஒன்று இப்படி ஒரு சகோதரியாக பார்க்கலான்ட்டு போயிடறாங்க, இன்னொருத்தவங்க வந்து கட்டில பிரித்து போகிற 2 போயிடறாங்க, இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமே ஆகாமல் வராங்க வயது கடந்து. ஆகவே கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒரு 2% ஆண்கள் கூட முழுமையான ஃபிட்னஸான தாம்பத்தியத்தில் இல்லை. அப்படி இல்லை என்றால் ஒழுங்கீனமான தாம்பத்தியத்துக்கும் சென்று விடுகிறார்கள். ஆகவே அந்த ஒழுக்கமான தாம்பத்தியம், தாம்பத்திய வழியில் கடவுள் தன்மை அடைவது, இறைத்தன்மை அடையக்கூடிய அற்புதமான மார்க்கம் என்பது இந்த செக்ஸ் சூப்பர் கான்சியஸன் ஓஷோ சொன்ன அற்புதமான விஷயங்கள் தான் நண்பர்களே. ஆகவே கரும்பு இருக்க வேப்பங்குச்சியை எடுத்துக்கிட்டது. வேப்பங்குச்சி நல்லது, ஆனால் கரும்பு தான் இனிக்கும். ஆகவே நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இனிமையும் வளமையும் அருமையும் சேர்க்க உங்கள் மனைவியை குருவாக தேர்ந்தெடுங்கள், மனைவியை மனைவியாக பாருங்கள். அது இன்னும் அற்புதமான உயர்ந்த மார்க்கத்தையும், ராமகிருஷ்ண வம்சர் அடைந்த ஞானத்தையும், ராமகிருஷ்ண வம்சர் சரதா தேவியை கடவுளாக பார்த்தார், மனைவியை கடவுளாக பராசக்தியாக வழிபட்டார், அவர் என்லைட்மெண்ட் அடைந்தார். அவர் ஒரு மிகச்சிறந்த தாந்திரிக. இது போன்று கடவுளாக பார்த்த சித்தர்கள் தான் எல்லோருமே. நம்முடைய போகராகட்டும், நம்முடைய கொங்கணராகட்டும், 18 சித்தர்கள், அஷ்டமா சித்துக்கள்லாம் பிறந்த எல்லா சித்தர்களும் மனைவியை தெய்வமாக பார்த்தார்கள், மனைவியை மனைவியாக பார்த்தார்கள். மனைவியை பயன்படுத்தி மனைவியின் மூலமாக தான் ஞானத்தை எட்டினார்கள். இந்த தாய், ஒரு ஆண் இந்த பூமியில் அவதரிப்பதற்கு ஒரு தாய் அவசியம், அதே போன்று ஞானம் அடைவதற்கு ஒரு பெண் அவசியம் என்பதுதான் ஓஷோவின் கூற்று, என்னுடைய கூற்று. இதைத்தான் கடந்த 8 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கோம். மனைவி இல்லாமல் பிரம்மச்சரியத்தில் ஒரு அணு கூட அசையாது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் எது நிஜம்? இந்த பூமிக்கு நீங்கள் வந்தது சிங்கிளாக வரல, நீங்கள் வந்து உங்கள் மனைவியோட மிங்கிளான வாசி தான் வந்தீங்க. ஆகவே நண்பர்களே, நீங்கள் வந்து இன்னும் சிங்கிளாக இருந்துட்டு நான் பரம்பொருள் அடைஞ்சிருவேன், கடவுள் அடைஞ்சிருவேன் சொல்லிடுறது உங்களுடைய அன்ஃபிட்னஸும் நீங்களே ஏமாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். ஆகவே தெய்வீக கலப்பில் கலந்து, ஆர்ப்பரிக்கும் பேருணர்வு கலந்து நீங்கள் மகா ஞானத்தை அடைவதற்கு தாந்திரிக் யோகமே சிறந்த யோகம் நண்பர்களே. ஆகவே மனைவியை சகோதரியாக பார்க்க வேண்டாம், மனைவியை மனைவியாக பாருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களது விடைபெறுகின்ற நண்பர்களே. வாழ்த்துக்கள், வாழ்க நலம், வாழிய பல்லாண்டு. நம்முடைய தாந்திரிக் நேரடி வகுப்புகள் தொடர்ந்து கோயம்புத்தூர், காங்கேயம், சென்னை மற்றும் வெளிநாடுகள் எல்லா இடத்திலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஜூமிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் பரிபூர்ணமும் பெற உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். வாழ்த்துக்கள், வாழ்க நலம், வாழிய பல்லாண்டு.